ஸ்வேதாஸ் கிச்சனில் பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பீர்க்கங்காய் 1/4 கிலோ இருக்கும். அதை எடுத்து தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது உள்ளே ஒரு விதை இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வெந்த கடலைப்பருப்பை எடுத்து தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த தண்ணியை திருப்பி அதிலே ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வேக விடணும். உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி அதில் சேர்த்து மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக விடணும். இப்போ நல்லா வெந்ததும் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும்.